பிரியதர்ஷினி. நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் பிடெக் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நான் நிறைய வாட்டி ஷேர் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். நான் கூகுள் மீட்டில் கூட பேசியிருப்பேன். என்னோட முகவரியில் என்னோட இன்வால்மெண்ட் ஸ்டார்ட் ஆனது எப்போன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 2020 ஒரு டீம் லீடர்ஸ் மீட் நடந்துச்சு சுதானந்த ஆசிரமத்தில். அப்போலேருந்தா இது ஸ்டார்ட். நான் அதுக்கு முன்னாடி தான் இருக்கேன், பட் அப்போலேருந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறேன்னு சொல்லலாம். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷன் வச்சாங்க. அதில் டீம் லீடர்ஸை பற்றி எழுதணும், நம்ம மேலே இருக்க டீம் லீடர்ஸை பற்றி நம்ம எழுதணும். அப்போ வந்து எனக்கு கீழே இருந்தாங்க கொஞ்சம் ஒரு 7 டீம் லீடர்ஸ். அதில் 2 பேர் எழுதிருந்தாங்க. அவங்க 2 பேர் எழுதினது தான் வந்து ப்ரைஸ், ஃபஸ்ட் ப்ரைஸும் 3rd ப்ரைஸும் வின்னாச்சு. அப்போதான் தான் ரமேஷ் அண்ணாவுக்கே பிரியதர்ஷினின்னு ஒரு பொண்ணு பற்றி பெருசாக தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து ஆஃபீஸ்க்கு எப்போவாச்சு தான் வருவேன், அண்ணா கிட்ட எப்படி இருக்கீங்க அவ்வளோதான். அதுக்கு மேலே பேசுனதும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறத்துலேருந்து தான் அண்ணாவுக்குமே என்ன தெரியும், அண்ணா கிட்ட க்ளோஸ் ஆனது, ஆஃபீஸில் க்ளோஸ் ஆனது எல்லாமே அந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் தான். அப்புறம் அண்ணா வந்து கோஆர்டினேட்டராக போட்டாங்க. லாக்டவுன் செப்டம்பர் 2020 இங்கே சென்னை வந்தேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் என்னோட எல்லாமே, நான் என்னோட சந்தோஷம் துக்கம் ஷேர் பண்ணுறதுன்னு பார்த்தா எல்லாமே முகவரி மெம்பர்ஸாக தான் இருப்பாங்க. பெருசாக எனக்கு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்னு பெருசாக நான் வளர்த்துக்கிட்டது இல்லை. முகவரிக்கு தான் நிறைய ஃபேமிலி நான் வச்சுருக்கேன். எது கஷ்டம்னாலும் நான் முகவரியில் இருக்க மெம்பர்ஸ் தேடி தான் போவேன். என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட நான் பெருசாக ஷேர் பண்ணுவேன். காலேஜில் பார்த்தோன்னா ஒரு 2 years கிட்ட ஆஃபீஸ்க்கு போயிருக்கேன். நிறைய கற்றுக்கிட்டேன். இந்த அளவுக்கு மைக் பிடிச்சி பேசுறதுலாம் ஸ்டார்டிங்லாம் வரவே வராது. காலேஜ் படிக்கும்போதெல்லாம் பெருசாக யாருமே பேச மாட்டேன். பேசுவேன், எனக்குமே ஃப்ரெண்ட்ஸ் கேம் இருக்கும், அதுக்குள்ளே நல்லா பேசுவேன். பட் கிளாஸில் பெருசாக டீம் லீடர் இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி மைக் பிடிச்சி இங்கே பேசுறது, இந்த மாதிரி ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறது, இந்த வாய்ப்புலாம் முகவருக்கு வந்ததுக்கப்புறம் தான் கிடச்சிது. அப்புறம் நிறைய விஷயம் ஆஃபீஸில் எக்ஸல் ஷீட்டாக இருக்கட்டும், ஒரு ஒர்க் கொடுத்தா அதை முடிக்கிறது எப்படி, டைமுக்கு முடிக்கிறது. இன்னொன்று இந்த லீடர்ஷிப் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, அது முக்கியமான வார்த்தை. நிறைய பேர் எழுதிட்டீங்க. அது இப்போ ஒரு லீடராக நீங்கள் இருக்கிறீங்கன்னா, அந்த ஒரு டீம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டீமில் எவ்வளோ எவ்வளோ நல்லது நடந்தாலும் ஹாப்பியாக நடந்தாலும் அது டீமுக்குள்ளேயே ஷேர் பண்ணிக்குவாங்க. ஆனால் ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்தால் லீடர் கிட்ட தான் கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. அந்த லீடர் தான் அந்த ஒர்க்கை தப்புக்கான பொறுப்பை எடுக்கணும். இது வந்து லாஸ்ட்டாக செலெக்ஷன் கமிட்டியில் சேர்மனாக இருந்தேன். அப்போ வந்து நம்ம வந்து நல்ல விஷயத்தை எல்லாருக்கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியும். ஆனால் வந்து ஏதாவது தப்பு நடந்தால் நீ தான் காரணம் யாரையும் கை காமிக்க முடியாது. அந்த பொறுப்பை நீ அக்செப்ட் பண்ணணும். அதான் ஒரு லீடரோட முக்கியமான என்ன சொல்கிறது ரோல். ஓகேங்க, அதுதான் இந்த வார்த்தையோட அர்த்தம் நான் புரிஞ்சுக்கிட்டது. வேற கோஆர்டினேட்டராக இப்போது நிறைய இருக்கும். என்னன்னா இப்போ நீங்கள் முக்கியமாக எல்லா டீம் லீடர்ஸும் பொறுப்பாக இருக்கீங்கன்னா கோஆர்டினேட்டருக்கு பேர்டே இருக்காது. அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த எக்ஸல் ஷீட் பொறுத்த வரைக்கும் அவங்க ராகுல் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்ததெல்லாம் எனக்கு காலையில் கேட்டு தான் இருந்துச்சு. பட் ஆனால் எங்களுக்கு அந்த டைம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கல. லாக்டவுன்லேயே ஃபுல்லாக போயிட்டனால எல்லாரும் தப்பாக அனுப்புவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா அவங்ககிட்ட திருப்பி கேட்டு வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும், டிலே ஆகும்னு சொல்லிட்டு நானே அதை எடுத்து போட்டு 1 day 2 day ஃபுல்லாக பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுவே வேலை முடிகிறதே ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் இப்போ நீங்கள் நல்லா மெச்சூராக இருக்கீங்க, ப்ராசஸ் நல்லா இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரீம்லைன் ஆகி அது இப்போ இருக்க கோஆர்டினேட்டருக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கிறத இன்னும் நல்லா பெஸ்ட்டாக பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? வேறு முக்கியமாக டீம் மெம்பர்ஸோட எப்போவுமே காண்டாக்டில் இருங்க. உங்களுக்குன்னு கண்டிப்பாக ஒரு 5 members இல்லை 6 members தான் கொடுத்துருக்காங்க. அந்த 5 பேரோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வளர்த்துக்கோங்க. எப்போவுமே கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே.